முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஷுரிகா உபனிஷத்தில் 6வது மந்திரம் பார்க்கலாம். இது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் மாதிரி ஆரம்பித்தாலும் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, இந்த தாரணாலேருந்து ஆரம்பிக்குது. பிராணாயாமத்தை விட்டாச்சு, பிரத்யாகாரத்தையும் விட்டாச்சு. பிரத்யாகாரம் இது புலன்களை கோமா ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகும். புலன்கள் வெளியிலேயே சுத்தமாக போகாது. மனதை ஆஃப் பண்ணிடுது. அது மனதை ஆஃப் பண்ணுது. அதனால் மனம் வேலை செய்யலைன்னா பொறி புலன்கள் வேலை செய்யாது. பொறி புலன்கள் வேலை செய்யலைன்னா மனம் வேலை செய்யும். ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட் கனெக்ஷன் இருக்கனால இந்த பிரத்யாகாரம் புலன்களை கோமா ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகுது. அடுத்தது தாரணா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனசை உடம்பினுடைய எந்த பகுதியில் வேணாலும் நிறுத்தலாம். நிறுத்தினா அந்த ஆதார சக்கரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் உத்வேகம் பெறும், உற்சாகம் பெறும், சக்தி பெறும். அந்த உடல் உறுப்புகள் நல்லா பலமாகும். இதெல்லாம் சைடாக உள்ள எஃபெக்ட், சைடாக இருக்கக்கூடிய பலன்கள், ப்ராஃபிட். ஆமாம். இப்போது இந்த தாரணா ஒவ்வொரு ஸ்டேஜாக இது கட்டவரல்லேருந்து ஆரம்பித்து சகசிராரம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்த அழகாக சொல்லுது. ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், நல்லா ஆழமாக விசாரம் பண்ணியிருக்கு. நல்ல உபநிஷத்து என்னை பொறுத்த வரைக்கும். இது எந்த உபநிஷத்துமே சாதாரணமாக இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாலும் அது கோடி போகிறோம். அது மாதிரி இதுலேயும் அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கு. இதுவரை கேட்காத விஷயங்களை சொல்லியிருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி 6வது மந்திரத்தில் இந்த பிராணாயாமத்தை நேற்று சொன்னதில் ஒரு சிறு திருத்தம். நேற்று என்ன சொன்னோம், நாபியாந்தர்னு படிச்சிட்டோம். நாசியாந்தர்னா மூக்குக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே, கும்பகம் நெஞ்சுக்குள்ளே தான் ஜென்ரலாக பண்ணுறது. பிராணாயாமம் நெஞ்சு வரைக்கும் தான் பிராணாயாமம். காற்றை உள்ளே இழுத்து நெஞ்சில் நிறுத்தி மறுபடியும் வலது முக்காலை விடணும். அப்புறம் வலது முக்காலை எடுத்து நெஞ்சில் நிறுத்தி இடது முக்காலை விடணும். எங்கே தேவையோ அங்கே லொக்கேஷன் மாற்றிக்கலாம். ஜென்ரலாக பிராணாயாமம்னா இந்த ஹிருதயம், லங்ஸ் இருக்கிற இடம்தான். இதே கும்பகத்தை லொக்கேஷன் மாற்றி பண்ணலாம். ஆனால் முதல்ல இப்போ போன மந்திரத்தில் சொன்னது 5வது மந்திரத்தில் சொன்னது ஹிருதயத்தில் தான். நம்ம நாபியாந்தரம்னு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதனால் அதை திருத்திக்கணும் ஒரு பாயிண்ட்டை. இப்போது அடுத்த மந்திரத்தில் அப்படி பிராணாயாமத்தை உறுதி செய்த பிறகு பிராணாயாமத்தினுடைய வேலை என்ன? நம்மளுடைய புறமுகத்தை உள்முகப்படுத்துது, நம்மளுடைய அலைப்பாயும் மனதை ஒரு ரெகுலேட் பண்ணுது, அப்புறம் ஆனால் எண்ணங்களை நிறுத்துது. இதெல்லாம் பிராணாயாமத்தினுடைய பரம பலன். ஆமாம். சுஷ்ம்னா நாடிக்கும் மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் உள்ள ரூட்டை கிளியர் பண்ணுது. அந்த ரூட்டு கிளியர் பண்ணுறதுனால எங்கேயாவது தடைப்பட்டு இந்த சித்தானு சைத்தன்யமானது நின்னாலும் அது மேலே ஏறுறதுக்கு வழிவகுக்கிறது. நீங்கள் பிராணாயாமம் பண்ணாமல் தியானம் பண்ணி பாருங்கள். பிராணாயாமம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணுனா
நேராக நடுவுக்கு, நேராக சகசிராரது நடுப்பகுதிக்கு, புருவமத்தியில் நீங்கள் தியானம் பண்ணாலும் சரி, சகசிராரத்தில் பண்ணாலும் சரி, ஹிருதயத்தில் பண்ணாலும் சரி, நடுப்பகுதிக்கு போகும். ஹிருதயத்துலேயும் 10 பிரகாரம் இருக்குது, புருவமத்திலையும் 10 பிரகாரம் இருக்குது, சகசிராரத்துலேயும் 10 பிரகாரம் இருக்குது. அடியன் சகசிராரத்தில் பண்ணுறதுனால அந்த அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி பார்த்திங்கன்னா பிராணாயாமம் சகசிராரம் வரைக்கும் டைரெக்டாக இந்த மனசு வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வழிவகுக்குது. அது வந்து ஒரு விதத்தில் நாடி சுத்தி தான். அது பிராணாயாமங்கிறது என்னது? நாடி இருக்கிற நாடிகளை சுத்திகரணம் பண்ணுது. நாடிங்கிறது என்ன? சூரியனுடைய ஆற்றலை, அது இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எல்லா நேரத்துலையும் உள்வாங்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறதுனால அந்த பிராணாயாமம் அவசியம். அது நல்லா 10 முறை செஞ்சுருக்கீங்க, 10 முறை சொல்லி 10 ரவுண்டு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க. 12 ரவுண்டு சொல்லுது, அங்கீகரிக்கிறது, வேதம் அங்கீகரிக்கிறது 12 முறை. பிகைனருக்கு அதுக்கு மேலே 12, 24, 48 அப்படிலாம் போகுது. அது போட்டோம். 12 இருக்கிறவங்களுக்கே சொல்கிறோம். அப்படி 10 முறை செஞ்சதுக்கப்புறம் ஸ்திர மாத்திர திருடம் பிராணாயாமம் உறுதிப்படுத்தப்படுகிறது, திருடம் பண்ணப்படுகிறது, நிலைக்கப்படுகிறது. திருடம் கிருத்துவா உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் பிராணாயாமம் நல்லா செய்துட்டோன்னு மனசு நிறைவாக இருந்த பிற்பாடு அங்குஷ்டேன சமாஹிதக, கால்கள் கட்டவரிலேருந்து ஆரம்பித்து துவகுல்ஃபே தூ பிரகுர்வீத துவகுல்ஃபே, இந்த கணுக்கால் இருக்கிற 2 கணுக்கால் முதல்ல அங்கேருந்து தாரணா ஸ்டார்ட் பண்ணுறோம். பிராணாயாமம் பண்ணிவிட்டு ஓங்காரத்தை மனசை கணுக்காலில் தியானம் பண்ணி 2 முறை ஓம்காரம் சொல்லி 2 பிராணாயாமம் அங்கே பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்த நம்ம நினைக்கிறோங்கிறது தான். ஏன்னா கண்ணு போகிற இடத்துக்கு கருத்து போகும், கருத்து போகிற இடத்துக்கு காற்று போகணும். இப்போ கருத்து போகிற இடத்துக்கு தான் காற்று வரணும். காற்றுனா காற்றுக்குள்ளே என்ன இருக்குது? சைத்தன்யம் இருக்குது, சித்து இருக்குது. அந்த சித்தை இங்கே வா அங்கே வான்னு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் இல்லையா? இந்த ஆர்டர் கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் அது மனமாக இருக்குது. எப்போ சித்தா மாறும்? புருவமத்திக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது சித்தா மாறும். அது வரைக்கும் அது இங்கே வா அங்கே வான்னு ஆர்டர் கொடுக்குறோம் இல்லையா, கட்டளை பிறப்பிக்கிறோம் இல்லையா? அதனால அந்த இடங்கள்லாம் கணுக்கால்லேருந்து நம்ம உடம்ப, நம்ம நாடி நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தோகுல்ஃபே 2 முறை கணுக்கால் முதல் தாரணையை செய்ய வேண்டும். கணுக்காலில் முதல்ல கட்டவரலில் பண்ணணும், அப்புறம் கணுக்காலில் பண்ணணும். அப்புறம் ஜங்கேனா தொடையை நோக்கி பண்ணணும் தாரணா. மனசு கீழேருந்து மேலே ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஜங்கே சைவ திரைய, வலது காலுக்கு 3, இடது காலுக்கு 3ன்னு 6 முறை பண்ணணும். திரைய 6 முறை இந்த தியானத்தை, தாரணாவை, மனசை இப்போ நான் கணுக்காலில் 2 கணுக்காலில் நிறுத்துகிறேன் 2 முறை. அப்புறம் முதல்ல கட்டவரலில் நிறுத்தினேன் 2 முறை, கணுக்காலில் நிறுத்தினேன் 2 முறை, தொடையில் நிறுத்தினேன் 3 முறை. அப்படின்னு தாரணாவை அங்கே நிறுத்தணும். அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி முழுதும் பிராண ஓட்டம், நல்லா பிராணன் நம்ம நல்லா கூர்ந்து கவனித்தா நல்லா ஃபீல் பண்ணுறது தெரியும், நல்லா உணர முடியும். இப்போ நம்ம சும்மா இருக்கிறதும் பிராணாயாமம் பண்ண வித்தியாசம் தெரியுதா இல்லையா? மெலோடியாக பண்ணுனா தெரியும், விகாரமாக பண்ணக்கூடாது. அடுத்தது ஜானூனி முழங்கால், தத்த ஊரு தொடை, அடுத்த மந்திரம் இது. அப்புறம் குதேனா எருவாய், சிஷ்ணு குறி, பெனிஷ், திரைய 3 முறை தியானம், தாரணா 3 மாத்திரை அளவுக்கு 3 முறை ஓங்காரம். எல்லாத்துலேயும் ஓங்காரம் சேர்க்கலாம். ஓங்காரம் எந்த நஷ்டமும் கிடையாது. ஓங்காரம் சொல்ல சொல்ல நமக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அப்படி சொல்லுது. அப்புறம் வாயோர் ஆயத்தனம், இந்த வாயுனுடைய இருப்பிடம் அத்த நாபிதேச சமாசிரிதுக. இப்போ தியானத்தை, தாரணாவை நாபியில் வச்சு நாபியை நினச்சிக்கிட்டே தாரணா பண்ணணும். அதுக்கு மாத்திரா சொல்லலைன்னா 12 மாத்திரா பண்ணலாம்.
நாபியை தியானம் பண்ணணும். அது தியானம்னா என்னது? அங்கே வான்னு சொல்கிறது, அங்கே அங்கே நிற்கிறது, அங்கே நின்றுட்டு அமைதியாக இருக்கிறது. ஆச்சா, இப்படி கீழ்ப்பகுதி முழுதும் பிராண ஓட்டம். இப்போ நாபி வரைக்கும் தான். இது வரைக்கும் என்னது? மனுஷன் கிடையாது, மிருகம். நாபி வரைக்கும் மிருகம். முதலில் மூலாதாரத்தில் தியானம் செய்து காற்றை, கருத்தை, கண்ணை படிப்படியாக நெஞ்சு வரை கவனிக்க வேண்டும். கவனிக்க அந்த இடத்துக்கு சித்து போகுது, அங்கே பிராணன் போகுது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் விரிவடைகிறதுனால நாடி ஓட்டம் சீர்பெறுது. இதுதான் அது சொல்கிறது மந்திரத்தினுடைய அர்த்தம். அப்புறம் குதிக்கால், கணுக்கால், முழங்கால் மீதான தொடை, குதம், குறி அங்கெல்லாம் தாரணை செய்யணும். நினைச்சாலே போதும். தொடலாம். இப்போ மேல் பகுதியில் தொடுவாங்க, கீழ்ப்பகுதி தொட மாட்டாங்க, நினைக்கிறது தான். அதனால் நாடிகள் அதனுடைய நிறங்களை பற்றி சொல்லுது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயந்தான். ஆனால் ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே போக போகிறதில்ல. நம்ம தியானங்கிற ஒன்றில் ஒழுங்காக நின்னாலே 8மே அஷ்ட அங்கமும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. தெரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லையா? எதுக்காக செய்கிறோன்னு தெரிஞ்சு செஞ்சால் அதனுடைய பலன் அதிகம். நீங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தியானம்னு ஒரு நிலைக்கு வந்துட்டிங்கன்னா அஷ்ட அங்க யோகமும் பூர்த்தி ஆகும். அதனால் தத்திர நாடி சுஷ்மனா தூ, அங்கே சுஷ்மனா நாடியானது நாபியை தானே முன்னாடி சொன்னாங்க. நாபியில் பகு நாடிர்பியாம் பகுபி விற்த்தா, நிறைய நாடிகள் அந்த நாபியில் கூடுது, ஹிருதயத்தில் கூடுது, புறமத்தியில் கூடுது, இந்த ஆதார சக்கரங்கள்லாம் கூடுது. ஏன்? அங்கேருந்து உடம்புடைய இதர பகுதிகளுக்கு இது பரவணும், இந்த காற்று பரவணும், இந்த பிராணசக்தி பரவணும். பிராணசக்திங்கிறது உயிர் சக்தின்னு வச்சுங்களேன். ஏன்? உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் அது என்ன பண்ணுது? அந்த சக்தியை கொடுக்குது. அதனால் தத்திர அந்த நாபியில் நாடியானது சுஷ்மனா, நாடியிலேருந்து சுஷ்மனா கிளம்புறது. பின்னாடி மூலாதாரத்துலேருந்து கிளம்புதுன்னு சொல்லணும்ல. இது ஒரு ஜங்ஷன், நாடி ஒரு ஒவ்வொரு ஆதார சக்கரமும் ஒரு ஜங்ஷன். அந்த ஆதார சக்கரப்படி நாபிக்கு அடுத்தது ஹிருதயம். இந்த நாபியில் நிறைய நாடிகள், அதான் 72,72,72,210 10,210 72,210 72,72,72,10 10,210 72,000னா 82,000 வரும். 72,210 புரியுதா சொல்கிறது? 72,72,72,210 நாடிகள். இந்த மூணாவது 72 டவுட் இருக்குது. இருந்துட்டு போட்டோம். நமக்கு 72,000 ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எத்தனை நாடியாக இருந்துட்டு போட்டோம். அதுபடி பார்த்தா அவ்வளோ நாடிகள் கூடினாலும் 101 நாடிகள் ரொம்ப முக்கியம். அதில் 3 முக்கியம், அதில் 1 முக்கியம். அப்படி பார்த்தா ரொம்ப சிறிதாக இருக்குது. எப்படி இருக்குது? அணுவளவுக்கு ரொம்ப சிறிதாக இருக்குது. அந்த நாடிகளுக்கு கலர் இருக்குது, விப்ஜிஆரில் உள்ள கலர். ஏன்னா சூரியன்டேருந்து இது உள்வாங்குது. சூரியனில் 7 கலர் இருக்குது. அந்த 7 கம்பைன் பண்ணி என்ன காம்பினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் என்ன, அது வெவ்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கலர் வரும். சப்த ஸ்வரங்களில் நிறைய ராகங்கள் வர மாதிரி அந்த கலர் பலவிதமான கலர் வரும். அதில் பிரதான கலர் ரக்தாச்ச சிகப்பு, பீத்தாச்ச மஞ்சள், கிருஷ்ணாச்ச கருப்பு, தாமர விலோகிதம் தாமர கலர், சிகப்பு மெரூன், சிகப்பும் இல்லை கருப்பும் இல்லை, தாமிர கலரில் உள்ள இதெல்லாம் நாடியினுடைய கலர்கள் அங்கே இருக்குது. இது தாரணா நல்லா பண்ண தெரியும். இதெல்லாம் சமாதி நிலைக்கு போன பிற்பாடு தான். ஏன்னா பூர்ணமாக நம்ம அடங்கணும். சுத்தமாக நமக்கு முதல்ல ஓங்காரம் தாரணா போனால் முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, இந்த அமைதி கிடைக்கும், ஓங்கார சவுண்டு கேட்கும். இது யதார்த்தமாக எல்லாருக்குமே உள்ளது. ஓங்கார சவுண்டு வரதெல்லாம் ஆரம்பத்தில் பெரிய சிம்ம சொப்பனம் மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உங்கள் மைண்டு எவ்வளோ ஆழத்துக்கு போகுதோ அந்த டெல்டா நிலைக்கு போகும்போது அங்கேருந்து சவுண்டு நல்லா கேட்குது. நீங்கள் தியானத்தில் உக்காந்து தான் இல்லை, தியானம் முடிச்சு கூட நீங்கள் வீட்டில் மற்ற வேலைகளை செஞ்சுட்டு படுத்துட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு வச்சுங்க, அப்போ கூட அந்த சவுண்டு கேட்குது, வெளிப்படையாக கேட்குது. சில நேரம் நல்லா வெளியில் நல்ல சவுண்டு கேட்கும், வெளியில் கேட்குதா உள்ளே கேட்குதான்னு கண்டுபிடிக்க முடியாது, அப்படி கேட்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த நாடியினுடைய கலர் சொன்னோம். அதே சூக்ஷ்மம் இந்த நாடி உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு இல்லையா. ஒரு அரச இலையை நீங்கள் காஞ்சிருக்கிற அரச இலையை பார்த்தீங்கன்னா ஜன்னல் மாதிரி இருக்கும். அந்த நரம்பு மேலே உள்ள தோலெல்லாம் காஞ்சி போயிடும், உதிர்ந்து போயிடும். ஆனால் அந்த நரம்பு மண்டலம் இருக்குல்ல, மனுஷனுக்கே நரம்பு மண்டலம் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் டாக்டர்ஸு கிளினிக் வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க, இவ்வளோ நரம்பு இருக்கான்னு. இவ்வளோ நரம்பு இருக்குன்னு நாடிகள் அப்போ எவ்வளோ இருக்கும். அப்படி பார்த்தா அதி சூக்ஷ்மம் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. தன்வீங் ரொம்ப மெலிதாக இருக்குது. சுக்லாம் வெள்ளையாக இருக்கிறது. சமாசையேத் இந்த நாடியை சேர்ந்து, இந்த நாடியோடு சேர்ந்து ஏன் தாரணா பண்ணுறதுனால என்ன ஆகுது, அது இழுக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய பவர் அதிகமாகுது தந்துகளுக்கு. தந்துனா நாடிகளுக்கு. சமாசிரியத்தை சேர்த்து சஞ்சாரையே உடல் முழுவதும் சஞ்சாரம் பண்ணணும். சஞ்சாரம்னா வியாபகமாக பரவணும். என்னத்தை பிராண ஊர்ணாபி பிராணானூர்ணாபி. ஊர்ணாபின்னா இது இந்த ஸ்பைடர், எட்டுக்கால் பூச்சி. அது எப்படி தன்னுடைய எச்சிலால் உடம்பு ஃபுல் இது ஒரு பெரிய வீடு கட்டு ஒரு பந்தல் போடுதோ, பந்தல் போட்டு அது எங்கே வேணாலும் போகும் அது இடத்துக்குள்ளே. அது மாதிரி உங்களுடைய நாடிக்குள்ளே உங்களுடைய பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பரவணும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லுது. நாடிகள் மூலம் உடல் முழுவதும் பிராணசக்தி உறுப்புகள் முழுவதும் பரப்ப வேண்டும், உலா வர வேண்டும். உங்கள் சித்தி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் பிராணன் போகுது, பிராணசக்தி போகுது. பிராணசக்தி மூலயமா இந்த நாடிகள் என்ன பண்ண போகுது, உடம்பு ஃபுல்லாக. நாடிகள் இருக்கிறனால தான் நமக்கு உணர்ச்சி இருக்குது. உடம்பு எங்கே இருக்குது, எங்கே தொட்டாலும் நமக்கு தெரியுதில்ல, உடம்புல எங்கே தொட்டாலும் நமக்கு தெரியுதில்ல, உணர்வு வருதில்ல, உணர்ச்சி வருதில்ல. அந்த இதுக்கு காரணம் நாடிகள் தான். ஸோ இதனால் பிராணாயாமத்தாலும் மனதை உடலின் அங்கங்களில் தாரணை செய்வதாலும் உடலின் ஃபிசிக்கல் சிஸ்டம் டைனமிக். இதாங்க நாடிகளுடைய சிறப்பு. என்னென்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும். இப்போ ஆதார சக்கரங்களில் சகசிராரம் புருவமத்தி நிறைய பேருக்கு வேலையை செய்கிறதில்ல. கீழே சாப்பாடு போகம் தூக்கம்னு சொன்னால அந்த 3 ஆதாரம் தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் தான் காமனாக எல்லாருக்கும் வேலை செய்யுது. மிருகங்களுக்கும் அந்த 3 தான் வேலை செய்யுது, மனுஷனுக்கும் அந்த 3 தான் வேலை செய்யுது. பாக்கி அநாகத்தம், புருவம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம்லாம் யாரும் சிந்திக்கிறதே இல்லை. அங்கே ஒன்று போகணும். இப்போ தானே இந்த சாரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் டெய்லி வேல் பூஜையில். ஒரே கருத்தை திரும்ப சலிக்காமல் ஏன் சொல்கிறேன், அதுதான் வேதாந்த சாரம். என்றைக்காவது ஒரு நாள் மனசை உடம்பு உங்கள் மனசு எங்கே இருக்கோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. அது மறுக்க முடியாத மாதிரி இருக்குது. ஹிருதயத்தில் இருந்தால் நீ மனுஷனாக இருப்ப, கீழே இருங்கன்னா மிருகமாயிடுவ, புறமதிக்கு வந்தால் நீ தேவனாவ, சஹஸ்ராரத்துக்கு போனால் நீ இறைவனாகிடுவ. இறைநிலையில் நீ வாழணும், அப்போ தான் அமைதி ஆனந்தம் கிடைக்கும். அது இல்லாட்டினா கூட துக்கம் சுகம் இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல புரோமத்தியில் சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, ஆனால் ஞானானந்தம் இருக்கும். இப்போ அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு. நீங்கள் ஹிருதயத்தில் இருந்தால் தான் சுகம் துக்கம் இந்த 2 பலனும். புரோமத்திக்கு போயிடுத்துன்னா சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, ஆனால் அறிவில் நிற்கிறோம், தெளிவு இருக்கும், எதுக்கும் கவலைப்பட மாட்டோம், எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிக்கலான்னு ஒரு பார்த்துக்கலாம். வாங்க ஒரு கை பார்த்துக்கலாம். என்ன இருக்கு, எல்லாம் வரும் நிற்கும் மறையும், தோன்றும் நிற்கும் மறையுங்கிற ஒரு தெளிவு. புரோமதி தான் என்னது, ஞான நிஷ்டையை கொடுக்கறது. நீ ஞான நிஷ்டை ஆகிற வரைக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய அறிவை வேலை செய்யாமல் பண்ணிடும். அறிவு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அறிவில் நின்னோம்னா பிரச்சனைகள் நம்மளுக்கு பாதிக்காது. அதனால் ஞான நிஷ்டை முக்கியம். மனிதர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு யோகத்தை பிடிச்சிக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுதான் என்னது, ஒரு கப்பல் மாதிரி, ஒரு ஃப்ளைட்டு மாதிரி. நீ எந்த வாகனம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு யோகத்தில் இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக.
நம்ம அந்த யோகத்தை விட்டோன்னு வச்சிங்களேன், சோம்பேறி ஆகிடுவோம். எங்கே இருக்கோன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாது. இப்போ நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க, ஆனால் ஞான யோகத்துக்கு சிந்தனை வருதா இல்லையா? டெய்லி கிளாஸ் எடுக்க எடுக்க அறிவு வளர வளர என்ன ஆகுது? பார்வை, சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் விரிவடைதா இல்லையா? அல்பமான விஷயத்துக்கெல்லாம் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு அகங்காரம் பிடிச்சி திமிர் பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இப்படிலாம் இருந்தோமா இல்லையா? சின்ன விஷயத்துக்கு மூடி வச்சுக்கிட்டு 3 நாள் பேசாமல் இருக்கிறது, அப்புறம் ஒரு பிரச்சனை, அப்புறம் ஒரு வாரம் பேசாமல் இருக்கிறது, ஒரு மாதத்துக்கு 2 பிரச்சனை வந்தால் போதும், 15 30 நாள் அவுட்டு. இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக துக்கத்திலே இருந்தோமா இல்லையா? என்ன காரணம்? அறிவே இல்லை, குரு இல்லை, அறிவும் இல்லை, சிந்தனையும் கிடையாது. தான் தோண்டித்தனமாக தனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடத்தணும்னு நினச்சா எப்படி? அதெல்லாம் முறியடிச்சுதா இல்லையா? இப்போ எது இருந்தாலும் அறிவோடு அப்ரோச் பண்ணுறீங்களே. இப்போது முன்னாடி அறிவோடு அப்ரோச் பண்ண மாட்டீங்க, மனசோடு தான் அப்ரோச் பண்ணுங்க. மனசு என்னது? மனசு ஒரு பைத்தியம், அதுக்கு அறிவே கிடையாது, சொந்தமாக அறிவே கிடையாது மனசுக்கு. டும் அடித்தா இறந்து போடும், அதுவாக தானே போகும், ஒன்றும் தெரியல. மனசு என்னவா அதானே கை காலெலாம் வருது. அறிவு இருந்தால் போகுமா? கிளாஸில் உட்காந்துருக்குறோம், நம்ம கிளாஸு முக்கியமான இடம் இது, இறைவன் சாநித்தியம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுது வேதம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பெண்ணும் மனைவி நான் போகணும், நீ வரியாப்பா அவனு பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட்டு போகணும் சொல்ல முடியாது. அது மாதிரி இல்லாமல் அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த நாடிகள், நாடி சுற்றினே ஒரு எக்ஸசைஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது பிராணாயாமம் பண்ணாலே போதும், அதிலே எல்லாமே சரியாயிடும். இப்படின்னு அதோடைய உடல் முழுவதும் இந்த நாடிகள் கொஞ்சம் விரிவடையணும், கொஞ்சம் உற்சாகம் அடையணும், கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும்னு அப்படி பார்த்தா ஹிருதய அநாகத சக்கரம் நிறைய பேருக்கு வேலை செய்கிறதில்ல. அநாகத சக்கரம் வேலை செஞ்சால் தான் அன்பு வேலை செய்யும், தான தர்மம்லாம் செய்ய தோணும், சத்துவகுணத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரும், கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். எப்போ? ஹிருதயத்துக்கு வந்தால் தான். அப்புறம் அதுக்கு மேலே ஞானத்துக்கு போகிறது இன்னும் சிறப்பு. இன்றைக்கி ஒரு யூஏஇலேருந்து ஒரு பையன் வேலை அனுப்ப சொன்னால் வேலை அனுப்பிச்சி விட்டேன், ஈஸ்வர் பிரசாத்னு பேர். வேலை அனுப்பிச்சி விட்டேன், இங்கே யாருக்கும் சொந்தக்காரங்க அட்ரஸ் கொடுத்தா அவங்க போய் அங்கே கொடுத்துட்டாங்க, அங்கே வச்சு பூஜை பண்ணியிருக்கான். அதில் முகம் வந்திருக்கு. அது ஒரு வாய்ஸ்மெயில் கேட்டிங்களா? வாய்ஸ்மெயில் கேட்டு உங்கள் கையால் நீங்கள் கொடுத்தீங்க, உங்கள் பூஜைக்கு இனியாக பண்ண முடியாது, இருந்தாலும் நான் டெய்லி உங்கள் ஃபோட்டோவை பார்க்காம இருக்க மாட்டேன் எல்லாம் சொல்லிவிட்டு இது எடுத்து எதேச்சா எடுத்தேன். சின்ன வேலை அது ஒன்று 1/2 இன்ச்சுக்கு கீழே. அது அந்த முகம் இருக்க, அந்த வேலுடைய முகம் 1/2 இன்ச்சோட கம்மி, 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதில் முகம் தெரியுதுன்னா எவ்வளோ அதிசயம். அதே மாதிரி இந்த 42 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆன அந்த பையன் நீ கல்யாண பத்திரிக்கை எடுத்துன்னு வந்தான். சரி வந்தியா, சரி ஒரு பக்கெட் வாங்கி கொடு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வாங்கி கொடுத்துட்டான். நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த பில்லை அவன் எடுத்துக்கிட்டான். ஒரு மிராக்கள் நடக்குதா இல்லையா? எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு? இது ஃபிசிக்கல் சிஸ்டம் டைனமிக்காக இருக்கும், அது முக்கியம். ஃபிசிக்கல் இந்த உடம்பு மொத்த உடம்பு, ஏன்னா உடம்பை வச்சு தான் நீங்கள் உயிரை பிடிக்கணும், பொய்யை வச்சு தான் மெய்யை பிடிக்கணும். பொய்க்குள்ளே இருந்துக்கிட்டு தான் மெய்யை பிடிச்சாகணும். அதனால் சரி, இப்போ தான் இந்த 10வது மந்திரத்துலேருந்து தான் நுட்பமான விஷயங்களை பேசுது. இப்போ நேராக 10வது மந்திரம் தகராலய ரகசியத்துக்கு போய் அழைச்சிட்டு போகுது. தகரம் அப்படின்னு சொன்னால் இருதயம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, குகைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தப்படி பார்த்தீங்கன்னா தத்தோ ரக்தோத்பலம் ஆபாசம் ரத்த உட்பலம், சகப்பு நிறை தாமரை செந்தாமரை, நீலோத்பவம் ரக்தோத்பவம், வள்ளி கையில் ஒரு மலர், அது பேர் நீலோத்பவம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து ரக்தோத்பவம் தாமரை தான், சிகப்பு கலர் தாமரை. ஹிருதய ஆயத்தனம் மகத்து, இருதயம்தான் இறைவனுடைய இருப்பிடம். இருதயம்தான் இறைவனுடைய இருப்பிடம். தகரே
புண்டரீகம் தது வேதாந்தசு நிகத்தே. அது ஹிருதயத்தில் இருக்கு, இறைவன் இருப்பிடம் ஹிருதயத்தில் இருக்குங்கிறத வேதம் நிகத்தியத்தே சொல்கிறது. அங்கே சித்தும் சத்தும் கூடுமிடம் என்று வேதம் சொல்கிறது. அது பேர் ரக்த உத்பலம் ஆபாசம். செந்தாமரையை போல ஹிருதய ஆயத்தனம் மகத்தே. இருதயமே இறைவனின் இருப்பிடம். தஹரே இருதய அப்படின்னு வேதம் சொல்கிறதுன்னு ஹிருதயத்தில் ஒரு பகுதியை சொல்லுது. அச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் இருப்பிடம் சொல்லியாச்சு. தது பித்வா, அதை அதுக்குள் நுழைந்து, இதயத்தினுள்ளே நுழைந்து, கண்டமாயாத்தி கண்டமாயாத்தி தாம் நாடி பூரையந்தக, இந்த இருதயத்திலிருந்து கண்டம் வரைக்கும், கழுத்து வரைக்கும் தாம் நாடி பூரையன்னேர் ஒரு நாடி, அதுக்குள்ள இந்த பூரகத்தை காற்றை இழுக்கணும். அதாவது ஹிருதயத்தில் நம்ம கும்பகம் பண்ணோம்னா அது காற்று வழியாக ஆட்டோமேட்டிக்காக கழுத்து வரைக்கும், ஏன்னா ஒரே ரூட்டு தானே. ஹிருதயத்தில் அதிகமாக பேசுகிறது மூலாதாரத்தையும் சகசிராரம்னு சொன்னாலும் ஒரு ரூட்டு மெயின் ரோடாக இருந்தால் கூட கட் ரோடு இருக்குது. ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் கட் ரோடு இருக்குது. சாதாரணமாக மேலே போகாத வாயு என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஆதார சக்கரத்துலேயும் வந்து தங்கும். இப்போ நீங்கள் தண்ணி விடுறீங்க, ஒரு டியூப்பில் தண்ணி விட்றீங்க, அங்கங்கே கட் பண்ணி ஒரு பேஷன் வைக்கிறீங்க, இல்லை ஒரு பைப் வைக்கிறீங்க. எல்லா பைப்லேயும் தண்ணி வருமா வராதா? ஃபுல்லாக இருக்குது, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, தண்ணி மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. 3 இடத்துல பைப் இருக்குது, 3 இடத்துலையும் தண்ணி டைவெர்ட் ஆகுமா ஆகாதா? அது மாதிரி எங்கெல்லாம் சக்கரம் இருக்கோ அங்கெல்லாம் என்னது, கட் ரோடு மாதிரி இடையில காற்று உள்ளே போகும். அதை சொல்லுது பூரை அந்யத், வாயுவை நிரப்பணும். இருதயத்தில் நிறுத்தி, இருதயத்திலேருந்து அது மேலே கண்டு வரைக்கும் ஒரு ஜான் பூரையந்தக, பூரணம் பண்ணணும், நிரப்பணும். மனசஸ்து பரம் குஹ்யாம், இந்த மனதுக்குள்ள பரம் மேலான, குஹ்யாம் ரகசியமான, சுதீக்ஷண ஷார்ப்பான, குறுகிய ரொம்ப ஷார்ப்பான, புத்தி நிர்மலம் ஒரு நுண்ணறிவு இருக்கிறது. ஹிருதயத்திலேருந்து கண்டம் வரைக்கும் மனதுக்குள்ளே மேலான ரகசியமான ஷார்ப்பான புத்தி நிர்மலம், நிர்மலமான அழுக்கு இல்லாத தூய அறிவு தான் சித்து. இப்போ மனம்ங்கிறது என்னது? சித்து போட்டிருக்கிற சட்டை என்னன்னோ, சித்தம், அகங்காரம், மனம், புத்தி, பஞ்சகோஷம், அவஸ்தா, தத்துவங்கள் எல்லாம் அது போட்டிருக்க சட்டை. எல்லா சட்டையும் ஆவரணம் பண்ணால் என்ன வரும்? சைத்தன்யம் வரும். அது பேர் புத்தி. இந்த நிர்மலமான புத்தி அறிவு தான். அது அதனை அறியுது, எல்லாத்தையும் அதுதான் அறியுது. அது பேர் புத்திங்கிற வார்த்தையை பயன்படுது. அது புத்திஸ்தானம். இப்போ அது புத்திஸ்தானம்னா என்னது? அது ஆட்டோமேட்டிக்காக அது புரோமதி தான். ஹிருதயத்துலேருந்து கண்டம் வரைக்கும் நீங்கள் அந்த காற்றை நிரப்புனீங்கன்னா அது எங்கே போகும்? புரோமதிக்கு தான் போகணும். அடுத்த ஆதார சக்கரம் மேலே ஏறுதுன்னா புரோமதி தான். அங்கே எப்படி இருக்கு? எல்லா சட்டையும் கலெக்டினா புத்தி ஷார்ப்பான ரகசியமான ஒரு பொருள் இருக்கிறது, நிர்மலமான தூய்மையான ஒரு பொருள் இருக்கிறது. புருவ மத்திய புத்தி ஸ்தலம், சித்தின் வசிப்பிடம், எப்போதும் சுத்தம். சுத்தங்கிறது தான் நிர்மலம். சுதீக்ஷணா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது, நுட்பமானது, அந்த நிலையில் இருக்கிறது. இது 11வது மந்திரம். ஹிருதயத்தில் இறைவன் இருப்பிடம் சொல்லிடுச்சு, புத்தி வந்து புரோமத்தில் இருக்குன்னு சொல்லுது. இப்போது திரும்ப காலுக்கு வருது. மந்திரம் மாற்றி மாற்றி சொல்லுது, திரும்ப காலுக்கு வருது. காலுக்கு வருது என்ன சொல்லுதுன்னா, பாதஸ்யோபரி
பர்யந்தம். பாதஸ் ஊப்பரி, பாதத்துக்கு மேல் பகுதி. மர்ம, மர்மஸ்தானம் 2 காலிலேருந்து இந்த தொடை வரைக்கும் 2ம் ஜாயிண்ட் ஆகிற இடம் மர்மஸ்தானம்னு பேர். அந்த மர்மஸ்தானத்தை தது ரூபம், அதனுடைய உருவத்தையும், நாமம், அதனுடைய பெயரையும் சிந்தையே சிந்திக்கலாம். மனோத்வாரேன, மனதை உயர்த்தி, கூறியதாக்கி, தீட்சணேன, நுட்பமாக்கி, யோகமாசிரியத்தை, யோகத்தில் தியானத்தில் நித்யசக ஒழுங்குபடுத்த வேண்டும். என்ன அர்த்தம்? ஹிருதயத்தில் இப்போ நாபியை சொல்லுது. அதாவது நாபின்னு சொன்னால் மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் நடுவில் உள்ள பகுதி. அங்கே தான் குண்டலினி படுத்திருக்குன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து. ஏதோ ஒரு சக்கரத்தில் அது படுத்திருக்கு. மூலாதாரத்துக்கு மேலே, சுவாதிஷ்டானத்துக்கு கீழே. ஆதார சக்கரம் இல்லை, நடுப்பகுதி. அது பேர் மர்மஸ்தானம்னு சொல்லுது. அந்த இடத்துல இருந்து இந்த மனதை ஷார்ப்பு பண்ணி, அங்கே படுத்திருக்கிற அந்த மனதை ஷார்ப்பு பண்ணி யோகத்தில் மேலேற்றணும். இது ஒரு கருத்து. அங்கே என்ன அங்கே இருக்கிற இடம், அங்கே என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு கதவு திறக்க போகுது. அந்த கதவு பேர் என்னன்னா இந்திர வஜ்ர. ஒரு பொருள் அதுக்குள்ளே தான் இது படுத்திருக்கு. அது ஒரு நாடி தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடி. இப்போ இந்த குண்டலினி சக்தி படுத்திருக்குன்னா அது ஒரு இடம் வேணும்ல. அது மாதிரி நம்மளுடைய மனம்னு சொன்னாலும் சரி, உயிர்னு சொன்னாலும் சரி, குண்டலினி சொன்னாலும் சரி, அது அந்த இந்திர வஜ்ரங்கிற அந்த மர்மஸ்தானத்தில் இருக்குது. அது பேர் இந்திர வஜ்ர. பேரே சொல்லிடுச்சு, இந்திர வஜ்ர. குதம் சொல்லுவோம் இல்லையா, எருவாய்க்கு மேல் பகுதி குதம். அந்த இடத்து பேர் இந்திர வஜ்ர. இதி புரோக்தம் என்று கூறப்படுகிறது. கரெக்டாக எங்கே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மர்ம ஜங்கானு கிருந்தனம், அணுக்கிருந்தனம் 2 தொடைகளும் சேருமிடம். தது தியானம், அந்த இடத்தை தியானிக்க. அப்போ அது பார்க்கறது பலயோகேன, அந்த இடத்துல காற்றை நிரப்புறது, ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாம் இந்த தியானத்திலே வந்துடும். பலயோகேன, பலயோகத்தினால், தியான யோக பலத்தினால், தியானத்தினால ஒரு கனெக்ஷன், ஒரு யோகம், ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு. அதனால தாரணா, அந்த இடத்துல தாரணா பண்ணணும். அந்த இடத்துல உங்கள் உயிரை ஏன்னா இந்திர வஜ்ரங்கிற அந்த பொருட்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை தியானித்து தாரணா பண்ணணும். தாரணா பண்ணால் அங்கே காற்று போகும், கருத்து போகும். கண்ணை முடி பண்ணணும். அப்புறம் தத் தியான பலயோகேன தாரணார்பி நிக்குந்தேத, அங்கே இருக்கக்கூடிய காற்றை ஃப்ரீ பண்ண வேண்டும், வெளியேற்ற வேண்டும். அங்கே ஏற்கனவே இருந்தால் அந்த காற்றை எல்லாமே மேல் நோக்கி தான் போகணும், கீழே போகக்கூடாது, அப்பானன் ஆகவே கூடாது. அப்போ சுவாதிஷ்டான மூலாதார நடு மர்மஸ்தானத்தில் தியானம் செய்து யோக பலத்தினால அங்கே இருக்கக்கூடிய காற்றை, லாக்காக இருக்கிற காற்றை ஓப்பன் செய்ய அது மேலேறும். இதெல்லாம் அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க, வரிசைப்படுத்தி போடல. இதில் மந்திரம் தனித்தனியாக இருக்குது, விட்டு இருக்குது. ஆனால் சூக்ஷ்மம் இருக்குது. இது ஒரு இன்ட்ரோ தான். இதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மந்திரத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கொண்டு வரோம். சரி, அதுக்கு மேலே என்ன நடக்குது? இப்போ உருவா மத்திய தொடைகளுக்கு நடுவில் தூ சன்ஸ்தாபிய நிலைத்த மர்ம
இந்த இந்திர வஜ்ர மர்மஸ்தானத்தில் பிராண இருக்கும் வாயுவை பிராணனை விமோச்சனம் வெளிவிடுக. ஸோ அங்கே நீங்கள் இவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுருந்த தியானம் தாரணா பண்ணினீங்களே, எங்கே தாரணா பண்ணீங்களோ அங்கே காத்திருக்குன்னு அர்த்தம். காற்று இருக்குன்னு அங்கங்கே சொல்லிகிட்டே இருக்குது. என்னென்னா பிராணசக்தி அங்கே நிரப்பணுங்கிறதுக்காக அது சொல்லிகிட்டு இருக்கு. அந்த காற்றை வெளியிட வேண்டும். சதுர் அபியாச யோகேன 4 மாத்திரை அளவுக்கு ஓங்காரத்தை சொல்லி தாரணை முறையை 4 முறை செய்ய வேண்டும். இதனால் சிந்ததேனபி சங்கிதக இந்த 4 நிலைகளை மேலே இருக்கக்கூடிய 4 நிலைகளை கடக்க போகுது. இப்போது என்னென்னோ மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், அநாகத்துக்கு மேலே போகிறத இப்போ பேச போகுது. சதுர் அபியாச யோகேன சிந்தே சேதனபி தொலைத்து கொண்டு நெஞ்சு வரை, மூலாதாரத்திலேருந்து நெஞ்சு வரை 4 சக்கரங்களில் அது கடக்க வேண்டும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகத்தம், வாயு நேர்கோட்டில் பயணிக்கும், மனம் நுட்பமடையும். இதனால் உள்ள பலன். இது யோகத்தில் உள்ள விஷயங்கள். இதெல்லாம் ஞானத்தில் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது, புறக்கணிக்கிறோம். இப்போ முக்கியமான மந்திரம் ததக கட்டந்தர. இப்போ கழுத்தை பற்றி பேசுது. பிறகு ததக பிறகு கட்டந்தரே கழுத்தில் யோகியானவன் பிறகு கழுத்தில் சமூகன் நாடி சஞ்சயித்தம் நிறைய நாடிகள் கூட்டமாக இருக்கிறது விசுத்தி சக்கரத்தில். முக்கியமாக ஏகோத்தரம் நாடி சதம் 101 நாடியில் 101 நாடி இந்த விசுத்தியில் கூடுது. தாசாம் அதில் மத்திய அது நடுப்பகுதியில் பராசக்தி சீதா பராசக்தி அமர்ந்திருக்கிறாள். விசுத்தி சக்கரத்தில் 101 நாடிகள் கூடுகின்றன. அங்கே பராசக்தி அமர்ந்திருக்கிறாள். ஒரு தேவதா அந்த விசுத்தி சக்கரத்தில் 101 நாடிகள் நடுவில் உட்கார்ந்துருக்கிறாள். இது ஒரு இதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டு வருது. உள்ளுறுப்புகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம். பேசுகிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது மேலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை சொல்கிறதுனால நாம் லொக்கேஷனை பார்க்குறோம். ஓ இங்கே இது இருக்கா. எல்லா இடத்துலையும் தேவதா இருக்குது. ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்கும் ஒரு தேவதா இருக்குது. விசுத்தி சக்கரம் பராசக்திக்கான சக்கரம்னு சொல்லுது. இது வரைக்கும் அது சொல்லாத மந்திரம் இது. இந்த இடத்துல சுஷ்மா து பரே லீனா விரஜா. இந்த சுஷ்மனாலேருந்து போகிற பிராணனானது விரஜான்னு ஒரு நாடி, முக்கியமான நாடி. இதுதான் பரம்பொருளோட கனெக்ட் பண்ணுறது. சுஷ்மனா ஒரு நிலை போய் தங்கிடுது. இப்போ உதாரணத்துக்கு பூர்வ மத்திய வரைக்கும் சுஷ்மனா கொண்டு வந்துடுச்சுன்னு வச்சுங்க. அதுலேருந்து விரஜா நாடியை தொடுது. விரஜா நாடியே பியூர் பராசக்தி. அந்த நாடியே பராசக்தின்னு வச்சுங்களேன். விரஜா நாடி ஞாபகம் வச்சுங்க. விரஜா எழுதிங்க. சுஷ்மனா தூ பரே இந்த சுஷ்மனாவுக்கு மேலே லீனா விரஜா. என்னது தலை உச்சிக்கு போகணும், இறைவனோட இணையணும், சிவயோகம் நடக்கணும், சிவபோகம் நடக்கணும்னு ரொம்ப தீவிர கதியில் இருக்கிற நாடி விரஜா நாடி. முதல்ல சுஷ்மனா திறக்கணும். முதல்ல சுஷ்மனா ரூட்டை பிடிக்கணும். அது முக்கியம். சுஷ்மனா ரூட்டை பிடிக்கிறதுக்கு தான் பிராணாயாமம். அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு ஆதார சக்கரங்கள்லேயும் நம்மளுடைய தியானம், அதாவது தாரணா. தியானம் ஒரு இடத்துல தான் பண்ணுவோம். இந்த தாரணாவை தான் இவங்க தியானம் சொல்கிறாங்க. தியானங்கிறது ஒரே இடம் தான். அது 7வது நிலையில். தாரணா தான் அங்கங்கே நிறுத்தி என்ன பண்ண போகிறோம், லொக்கேஷனை மாற்றுறோம். எதுக்கு? அங்கே இருக்கக்கூடிய நாடிகள் எல்லாம் பஞ்சாக இருக்குல்ல, எல்லாம் ஆக்டிவேட் ஆகணுங்கிறதுக்காக.
இத்தனை நாடிகள் கடந்து சுஷ்ம்னா நாடிங்கிற முக்கியமான நாடியில் மேலே ஏறும்போது விரஜாங்கிற ஒரு சக்தி நாடி, அதுதான் பிரம்மஸ்வரூபிணி, பிரம்ம ரூபிணி. இந்த விரஜாங்கிறது சாட்சாத் பிரம்ம ரூபிணி, பிரம்மத்தினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய சக்தி. அது அந்த பரம்பொருளோட சேர தயாராக இருக்கிறது. இந்த எதுலேருந்து சுஷ்ம்னாக்குள்ளேருந்து அது வெளிப்படுது. இடது பக்கம் இடா, வலது பக்கம் பிங்களா, இடா பிங்களா. இடா திஷ்டதி வாமேன, பிங்களா தட்சிணேன. தெற்கு பக்கம் பிங்களாவும் இடாவும், வாமேனு இடா வந்து வாமேனு, பிங்களா வந்து தட்சிணேலையும் நிற்குது. சுஷ்ம்னா நாடி பிரம்மத்துடன் சக்தியை இணைக்க விரஜா நாடியுடன் இணைகிறது. இது போய் இன்னும் அது சூக்ஷ்மமாக இருக்குது, அது பரிசுத்தம். என்னது, இந்த விரஜா நாடி தான் பேராற்றல்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த நிலையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா, ஒரு காலத்தில், அதாவது ஒரு பாயிண்டில் உலகை வெல்லும் அறிவு இருக்கிறது, ஒரு பாயிண்டில் ஒரு புள்ளியில் சிவபோகம் நடைபெறுகிறது, ஒரு புள்ளியில் சர்வசித்தி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இதெல்லாம் லொக்கேஷன், இதெல்லாம் ஒவ்வொரு லொக்கேஷன். இந்த விரஜா நாடி பியூர் சக்தி, பிரம்ம ரூபிணி. அப்போ என்ன ஆகும், பேராற்றலுக்கு ஆதார, அந்த பேராற்றலுடைய ஆதார சென்டரா, சக்கரமா இல்லை சென்டரா இல்லை ஒரு பாயிண்ட்டாக இந்த விரஜா நாடி இருக்குது. அப்போ அந்த நாடியை இந்த சித்து தொட்டால் அதுக்கான எனர்ஜியை உடம்புலேருந்து அது வெளிப்படுத்தி தான் தீரும். ஆனால் ரொம்ப 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 சூக்ஷ்மம். ஏன்னா நீ அமைதி நிலையில் டெல்டா நிலைக்கு கீழே போகிற, பூஜ்ஜியத்துக்கு கீழே போயாகும் போல். 0லேருந்து 40 சுற்றிட்டு இருந்த இந்த மனம் 0 0க்கும் ஆழத்தில் போகுது. அப்போ நீங்கள் ஆழத்துக்கு போக 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 உங்களுடைய அறிவு நுட்பம் அதிசூக்ஷ்மமாக போகுது. அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது தான் அணு மாதிரி விகாரமான பிரம்மாண்டமான ஆற்றலை கொடுக்குது. புரியுதில்ல? அது பேர் விரஜா நாடி. அதுக்குள்ளே பயணிக்க போகிறது யார்? சைத்தன்யம், சித்து. அது சைத்தன்யத்துக்காகவே உள்ள நாடி. அது பிராணனுக்கு மட்டும் இல்லை, வெறும் பியூர் சக்தி, பிரம்ம ரூபிணி. பேரே சொல்லுது. லலிதா சாஸ்திரநாமம் படிச்சிங்கன்னா இந்த மொத்த வேதாந்த, இந்த ராஜயோகத்தை மொத்தத்தையும் அதில் ஈஸியாக சொல்லிடும். வேறு விரஜ் அப்படின்னு சொன்னால் சிவம்னு அர்த்தம், விரஜா அப்படின்னா சக்தின்னு அர்த்தம். இன்னொன்று சப்தார்த்தம் படி பார்த்தீங்கன்னா அழுக்கற்றது, பரிசுத்தமானது, தூய்மையானது. ரஜா விரஜா. ரஜானா ரஜோகுணம்னு சொல்கிறோம் இல்லையா, அழுக்கு நிறைந்தது. விரஜானா அழுக்கற்றது, தூய்மையான பிரம்ம ரூபிணி. அங்கே இருக்கிற அந்த நாடியை இந்த தூய சித்து ரூபம் பயணிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி பிரம்ம ரூபிணி அந்த பாயிண்ட்டை தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு எனர்ஜி இல்லைன்னா நீங்கள் தோற்று போவீங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு காரியம் ஜெயமாகறதுக்கு ஆசை இருக்கணும், அறிவு இருக்கணும், செயல் இருக்கணும்னு. அறிவுக்கும் செயல் வேணும், அறிவுக்கும் ஆற்றல் வேணும், செயலுக்கும் ஆற்றல் வேணும், ஆசைக்கும் ஆற்றல் வேணும். ஆசை கூட எப்படி இருக்கணுமா, பர்னிங் டிசையராக இருக்கும், எரியக்கூடிய ஆற்றலாக இருக்கணுமா ஆசை. செயல் எப்படி இருக்கணும், எரியக்கூடிய ஆற்றலுடைய செயலாக இருக்கணும். ஞானமும் எப்படி இருக்கணும், அறிவும் எரியக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கணும். இதெல்லாம் இந்த நாடி பேராற்றல் எங்கே இருக்குங்கிறத சொல்லுது. நாம் எங்கே போனால் நமக்கு பேராற்றல் கிடைக்கும். பேராற்றல் இல்லாமல் எப்படி பெரிய காரியத்தெல்லாம் பண்ண முடியும்? அதனால் யாருமே பெரிய காரியத்தை
நமக்கு 3 சக்கரம் போதும். இதுவே ரொம்ப போர் அடிக்குதே, இதெல்லாம் கேட்டுட்டு எவன் இதெல்லாம் செய்வான்? நமக்கு 3 சக்கரம். மூலாதாரத்தில் போகம், சுவாதிஷ்டானத்தில் சாப்பாடு, மணிபுரகத்தில் வேலை, போகம் சாப்பாடு தூக்கம், அதுவே போதும் அப்படின்னு இருந்தால் என்ன வேணும்? இது புரியாது, போர் அடிக்கும். ஆனால் பெரிய காரியத்தை, பெரிய லட்சியத்தை, பெரிய குறிக்கோளை வச்சுருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு இந்த வார்த்தையெல்லாம் அமிர்தமாக இருக்கும். இந்த பாயிண்டில் விரஜா நாடியை நீ தொட்டுட்டீன்னா பேராற்றல் நிலை உனக்கு கிடைக்குதுங்கிறத வலியுறுத்துது. ஆச்சா? சுஷ்மனா நாடி பிரம்மத்துடன் சக்தியை இணைக்க விரஜா நாடியுடன் இணைகிறது. விரஜாவே சக்தி ஸ்வரூபம். இதுதான் சக்தி பாயிண்ட்டு. அப்புறம் மிக மிக முக்கியமான மந்திரம் இது. தயோர் மத்திய அப்படி பயணிக்கும்போது இடையில ஒரு பாயிண்ட் வருது. அந்த பாயிண்ட் பேர் வரம்னு பேர். இந்த விரஜா நாடிக்குள்ளே பயணிக்கும்போது ஒரு பாயிண்ட் வருது. நீங்கள் உங்கள் சித்தானது புருவமத்திலேருந்து சகசிராரத்துக்குள்ளே நுழையிறதுக்கு எத்தனை நிலைகளை கிடக்குது, அங்கே என்னென்ன யார் யாரை மீட் பண்ணணுங்கிறத சொல்லுது. தயோர் மத்திய அந்த நாடிக்கு நடுவில் வரம் ஸ்தானம், வரம்ங்கிற ஒரு ஸ்தானம். வரம்னு சொன்ன வரம் வாங்கியிருக்கியான்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஸ்தானம் இருக்குது. எஸ்த இந்த இடத்துல வேத வேத வித எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு, சர்வஜ நிலை, எல்லாம் அறிகிற நிலை எங்கே? இந்த பாயிண்ட்டு, வரம்ங்கிற பாயிண்ட்டு. எப்போ சொன்னோம்? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னோம். மந்திரம் இப்போ கிடைக்குது. சொன்னோமா இல்லையா? பல முறை பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும்புகள்லாம் எங்கே சொன்னோம்? இப்போ பேராற்றல் போன மந்திரத்தை சொன்னிச்சு. விரஜா நாடியை தொட்டுட்டீங்கன்னா உனக்கு பேராற்றல் கிடைக்கும்னு சொல்லிடுச்சு. இது வரம்ங்கிற ஸ்தானத்தை நீ தொட்டினா, இந்த விரஜா நாடியில் பயணிக்கும் போது வரம்ங்கிற ஸ்தானத்தை நீ தொட்டினா வேத வேத வித்து. ஏன்னா பிரம்மஞானம் வந்துட்டால் எல்லா ஞானமும் வந்துடும். அதான் சர்வஜங்கிறது. சர்வஜன் போன நமக்கு சொன்னார்ல உபதேசம், 2 வருஷமாக சர்வஜன் தான் சிந்திச்சுட்டு இருக்கேன், நிதித்தியாசனம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தாரணா பண்ணு சொல்லுதில்ல. தாரணா பண்ணுறது உட்காந்து செயற்கையாக செய்யணும். நினைக்கிறது செயற்கை இல்லை, கேஷுவலாக எங்கிறதும் நினைக்கலாம். ஒரு கர்மா இல்லை நினைக்கிறது. புரியுதா? தாரணா ஒரு கர்மா, ராஜயோகம் ஒரு கர்மா, ஞான யோகம் கர்மா இல்லை, நினைக்கிறது கர்மா இல்லை. புரியுதா சொல்கிறது? இப்போ நீ சர்வஜ தியானம் பண்ணுறான்னு சொன்னாரா? எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு சர்வஜ தியானம் பண்ணணும். அதாவது நிதித்தியாசனம், அதை நினச்சிட்டுருன்னு அர்த்தம். எதுக்கு சர்வஜ நிலை? அப்போ தான் மொத்த வேதாந்தத்துடைய சாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டா இந்த பக்தனை முக்தனாக்கக்கூடிய எளிய வழி கிடைக்கும். இப்போ என்ன சொன்னாலும் கேட்க மாட்றான்ல. இப்போ 44 உபநிஷத்து பார்த்துருக்கோமா? கிட்டத்தட்ட 200 மகா வாக்கியங்கள், 156 ஏதோ எழுதியிருக்கேன் மகா வாக்கியங்கள், டைரி போட்டு எழுதிட்டு வரேன். இப்போ 156 மகா வாக்கியம் உங்களுக்கு புரிஞ்சாலே இந்த 44 உபநிஷத்து புரிஞ்சிடும். இது புரியுதா? ஒரு உபநிஷத்துக்கு குறைஞ்சது 50 மந்திரம்னா கூட நிறையா இருக்குது. ஒரே உபநிஷத்து 500 மந்திரம் இருக்குது, 400 மந்திரம்லாம் இருக்குது. ஒரு உபநிஷத்துக்கு 50 மந்திரம்னு சொன்னால் கூட குறைஞ்சபட்சம் 40 வச்சுக்குவோம். 40 மந்திரத்துக்கு எத்தனை மந்திரமா? அது 40 × 50 2000. 40 × 50 எவ்வளோது? 520. 2200 தெரியலையா? கணக்கு போடுங்க, கால்குலேட்டர் எடுங்க, போர்டை எடுத்துங்க, நோட்டை எடுத்து. எங்கள் சார் வந்தோடனே கடுப்பு ஏற்றுவார். வந்தோடனே நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களா? வந்துட்டேன், எல்லோரும் பேப்பர் எடுத்துக்க, நோட்டை எடுத்துக்க அப்படிம்பாரு. 2000 ஆச்சா? இப்போ 2000 வாக்கியங்களை படிக்கிறது ஈஸியா, 200 வாக்கியங்களை புரிஞ்சுக்கிறது ஈஸியா? 200 தான் ஷார்ட்கட்டு. அந்த எளிய முறையை தான் கொண்டு போகிறோம். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ 150 எழுதியிருக்கல, அதை ஆர்டர் பண்ணணும். 1 2 எது ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும், எது 2ஆவது சொல்லிக் கொடுக்கணும்னு அப்படி பண்ணி கடைசியில் முக்தி சூத்திரன்னு ஒரு புக்கை வெளியிட்டலாம்.
இல்லைன்னா ஒரே ஒரு சீரியலாக இதே மாதிரி ஒரு உபநிஷத்து மாதிரி மகா வாக்கியம்னு சொல்லி முக்தி சூத்திரம்னு அதுக்கு டைட்டில் வச்சு அந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்கலாம். நான் 1000 மந்திரம் தேடுறேன், 1000 மகா வாக்கியங்களை தேடுறேன். இது புரியுதா? எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் தானே தெரியும் எது எங்கே இருக்குன்னு. ஒரு வண்டியில் ரிப்பேர்னு வச்சுங்களேன், போல்ட் நட்டு கலந்துருக்குன்னு வச்சுங்களேன், அந்த போல்ட் நட்டை டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பானர் இருக்குல்ல, அது அந்த மெக்கானிக் கரெக்டாக அந்த போல்ட் நட்டுக்கு இந்த ஸ்பானர்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஸ்பானர் எடுத்துருவானா எல்லா ஸ்பானரையும் எடுத்துகிட்டு வர முடியுமா என்ன? கரெக்டாக அந்த ஸ்பானர் எடுத்துகிட்டு வந்தால் தான் நேரம் மிச்சம், எனர்ஜி மிச்சம், டைம் மிச்சம் எல்லாம் அதில். அது மாதிரி இந்த விரஜா நிலையில் பேராற்றல் கிடைக்குதா, இங்கே சர்வஜ்ய நிலை கிடைக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்? வெற்றிக்கு என்ன வேணும்? வெற்றி கிடைக்கல, வெற்றிகளை பேரறிவு வேணும், பேராற்றல் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், அலையிறோம்ல. ஆசை என்ன பண்ணுது? ஆட விடுது, ஓட விடுதில்ல. அறிவு இருந்தால் ஆடவும் வேணாம், ஓடவும் வேணாம், உக்காந்த இடத்துல சாதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? மனதை ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல விரஜா நிலையை அடையணும். அப்புறம் இந்த வரம்ங்கிற நிலை, சரியான வார்த்தைங்க, எதுக்கு வரம்னு வச்சாங்கன்னு தெரில. தயோர் மத்திய வரம் ஸ்தானம் எஸ் வேத ச வேத வித்து. இந்த இடத்துல ஞானத்தினுடைய உச்சியில் இருக்கான், சிகரமாக இருக்கான், எல்லாம் அறிஞ்சவனாக இருக்கான், சர்வஜனாக இருக்கிறான். துவாசப்தசி சகசிராணி பிரதிநாடீஷு தைத்திலம். இது 72,000 நாடிகளையும் இந்த நிலையை தொட்டுட்டானா 72,000 நாடிகளும் மனம் வீசும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதுதான் புகழ். மனம் வீசுறதுன்னா என்ன? ஒரு பூக்கடை இருக்கு, அது போகிறவங்களுக்கு தெரியாது, போகிறப்ப வாசம் அடிக்குதுன்னு வச்சுங்க. இங்கே பூக்கடை இருக்குன்னு. காப்பி கடை இருக்குது, காப்பி தூள் கடை, அது நல்லா தெரியுமே. எது வாசம் அடிக்குதோ இல்லையோ, காப்பி தூள் கடை நல்லா வாசம் அடிக்கும். அதான் வாசனைன்னு பேர். காலையில் குடிக்கிறோம், சாயந்தரம் மத்தியானம், சில பேர் மத்தியானம் கூட கேப்பில் குடிக்கிறோம். ஒவ்வொரு நாடியிலும் பிரதி நாடிசு, ஒவ்வொரு நாடியிலையும் 72,000 நாடிகள் சுருக்கமாக சொல்லியிருக்கு. 72 கோடியில் 72,72,210 நாடியில் தைத்திலம் ஞான மனம் வீசும், ஞான மனம் வீசும். சென்ட் இருக்குல்ல, தைலம்னு சொல்லுவோம்ல. தில்லு இருக்குல்ல, தில்லுனா தில்லுலேருந்து தான் தேல்னு வந்துச்சு. தேல்னா தேல்லேருந்து தான் தைல், தைல் தான் தைலம். தில்லுனா எள்ளு, எள்ளு எண்ணெய், எண்ணெயை தான் தைலம்னு சொல்லுது. அது நீங்கள் வேறு எள்ளுலேருந்து எடுக்காமல் வேறு இதுலேருந்து எடுத்திங்கன்னா அது பேர் தான் சொல்லணும். நம்ம எல்லாத்துக்கும் எண்ணெய்னு சொல்லிடுவோம். எள்ளுலேருந்து தாங்க எண்ணெய் எடுக்கிறோம். தில்லுலேருந்து தேல், சமஸ்கிருதத்தில் தேல்னு சொன்னால் எண்ணெய், தில்லுனா எள்ளு. இப்போ இந்த வரம்ங்கிற ஸ்தானத்தை தொடணுமா வேண்டாமா? யார் தொடணும்? எல்லாருமே தொடணும். இந்த நாடு ஃபுல்லாக அறிவு பரவணுமா வேண்டாமா? நீங்கள்லாம் யாருக்கும் விளக்கேற்ற மாட்டேங்கிறீங்க. அது காலங்காலமாக இப்படி தான் நடக்குது. ராமானுஜர் காலத்துலேருந்தே, சங்கரர் காலத்துலேருந்தே பிரம்ம ரகசியம் இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்படியே அமுக்க, ஒரே அமுக்க, யாருக்கும் இங்கே காட்டக்கூடாது. அப்போ உங்கள் முன்னோர்கள் செஞ்ச தவிர அதே தவிர நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல. உலகை வெல்லக்கூடிய அறிவு வேணுமா வேணாமா? அது ஒரு பாயிண்ட்டை இருக்குன்னு சொல்லுது. உண்மையா பொய்யா? சும்மா பொய் சொல்லுதா? நீ அமைதியாக தியானம் பண்ணால் வேதத்துக்கு என்ன ஏதாவது கிரெடிட் கிடைக்க போதா? இல்லை குருவுக்கு ஏதாவது கிரெடிட் கிடைக்க போதா? எவ்வளோ அழகாக சொல்லுது. சர்வஜங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை தொட்டினா உன்னுடைய அறிவு மனம் வீசும். 72,000 நாடி நரம்புகளுக்குள்ளேயும் மனம் வீசும். ஏதோ ஒரு புள்ளியில் உலகை வெல்லும் அறிவு இருக்கிறது, அது வரம் என்று கூறப்படுகிறது. கரெக்டான வார்த்தை இது. இன்றைக்கி மந்திரத்தினுடைய அர்த்தம் புரியுது.
2 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வஜ தியானம் பண்ணு சொன்னாரா இல்லையா? சகசிராரத்தில் தியானம் பண்ணால் என்னென்ன பலன்னு ஒரு வாட்டி சொன்னோம். சுவாமியினுடைய சிறப்பு புரிஞ்சுக்குங்க. அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே வரணும். குரு என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு பார்க்கணும். செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம், ஒரு நாளைக்கு செய்யலான்னா அதுக்குள்ளே என்ன போயிடுவான், டிக்கெட் வந்துடும். டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுமா தெரியாதா? டக்குன்னு தூக்கி எங்கே போடுவாங்க? அந்த டிக்கெட்டை தூக்கி எங்கே போடுவாங்க? யமலோகத்துக்கு போடுவாங்க. யமலோகம் அந்த டிக்கெட்டை தூக்கி எங்கே போடுவான்? நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் போடுவான். நான் இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், அடுப்பில் வந்து இது வச்சுருக்கேன், அது எல்லாம் கேட்க மாட்டான். நீ அடுப்பில் வச்சதெல்லாம் போதும், வா கிளம்பு. இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன், அந்த கொடியில் இது காய போட்டிருக்கேன், இல்லை பீரோவில் ஒழுங்காக பூட்டில் சாவி, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த பணம் உனக்கு கிடையாது இனிமேல். நீ சேர்த்துருக்கிற பணமெல்லாம் யாருக்கோ, நல்ல பணமாக இருந்தால் யாருக்கோ, கெட்ட பணமாக இருந்தால் பாவிக்கால் அந்த பணம். 5 கோடி இன்றைக்கி பிடிச்சிருக்காங்களாம். என்ன பண்ணுறது? அச்சா, இது ஒரு பாயிண்ட்டு. 18வது மந்திரம். சிந்தையேத் தியான யோகேன சுஷ்மனா ஏக ந சித்தியதே. எல்லாத்தையும் நீ எல்லா நாடிகையும் விட்டுருவேன், கடைசியில் உன்னுடைய யோக பலம், உன்னுடைய தியான பலம், உன்னுடைய யோக பலத்தினால, தியான பலத்தினால, யோக பலம்னா என்னது? இறைவனை சேரணுங்கிற பிரவೃತ್ತಿ எண்ணம். அந்த யோக பலத்தினால நீ தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய சுஷ்மனாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் சிந்தையை நுழைச்சிக்கிட்டு குடைஞ்சிக்கிட்டு ஊடுருவி பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு யோக நிர்மல தாரேன்னு, யோகி தூய்மையான அந்த இடத்தில் தாரணை அந்த இடத்துல நீ தாரணா பண்ணணும். ஒன்றும் இல்லை, தியானத்தை தொடர்ந்தால் இதெல்லாம் தானாக நடக்கும். இதெல்லாம் நடக்குதுங்கிறத சொல்லுது. இப்போ நமக்கு விரஜாங்கிற வார்த்தை மறக்குமா? பேராற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நாடி இருக்குது. அப்போ அந்த இடத்த தொட்டால் நமக்கு பேராற்றல் கிடைக்கும். பேரறிவு கொடுக்க, பேரறிவும் பேராற்றலும் சேர்ந்தால் என்ன ஆகும்? பெரும் வெற்றி வந்தால் என்ன ஆகும்? பெரும் புகழ். பெரும் வெற்றி வந்தால் பணம் வந்துடும், பணம் வந்தால் புகழ் வந்துடும். மிடில் கிளாஸ் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, என்ன பண்ணணும்னு. இதான் மார்க்கம், இதான் சூக்ஷ்மம். டெய்லி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி ஒரு பாயிண்டில் இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நாயா பேயா அலையிற புத்திலாம் போயிடும். நிற்க முடியாமல், சாப்பிட முடியாமல், அன்பாக இல்லாமல், அறிவாக இல்லாமல், கோவிலுக்கு போகாமலாம் இருக்கிறோம்ல, அதெல்லாம் விலகி போய் பிரம்மஸ்வரூபமாக இருப்போம். அவர் பாருங்கள், அங்கங்கே சம்மந்தம் இல்லாத விஷயங்களாக சொல்லிட்டே வந்துச்சு. சுருக்கம் என்னென்னா, கட்டை விரல்லேருந்து சகசிராரம் வரைக்கும் நாடி நரம்புகள் 72,72,00,000 இருக்குது. அந்த நாடிகளை ஆக்டிவேட் பண்ணு, தாரணா பண்ணு. ஒவ்வொரு பாயிண்ட்டாக தாரணா பண்ணிட்டு வா. இங்கங்கே இது இருக்குது. இப்போ விசுத்தியில் எவ்வளோ நாள் என்ன பண்ணோம்? விஷம் இருக்குதுன்னு சொன்னோம். ஆணவம் கர்ம மாயை, அதுக்குள்ளே தான் 100 நாடிகள் கூடுது. அந்த நாடிக்குள்ளே தான் அம்பாள் இருக்கான்னு சொல்லு. பராசக்தி அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லு. ஒரு பாயிண்டா. அப்புறம் என்னாச்சு? விரஜா. இப்போ வரம். அச்சா, அடுத்தது இந்த தியானத்தினால, யோகத்தினால, தியான பலத்தினால, யோக பலம்னா இறைவனோட இணையணும், சிவபோகம் நடக்கணும், சிவயோகம் ஆகணுங்கிற ஆர்வத்தோடு செயல்படுறோம் இல்லையா? அதனால் இந்த யோகத்தில் யோகியானவன் சுஷ்மனாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் கடந்து யோகி நிர்மலதாரேன்னு தூய நுண்ணறிவோடு ஷுரே கத்தியோடைய ஷார்ப்னஸ் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக, அனல் வெப்பத்தோட, வர்ச்சஸா வெளிச்சத்தோட பிரகாசிப்பான். அவனுடைய அறிவு எப்படி இருக்குமா? ஷார்ப்பாக இருக்கும், வெப்பமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், தூயதாக இருக்கும். இந்த தாரணாவுடைய உச்சம் இது.
அடுத்தது தியானம் வரப்போகுது. தியானத்துக்கு முன்னாடி உள்ள நிலை உன்னுடைய நீங்கள் வந்து அப்போ என்னவா இருக்கீங்க? சைத்தன்ய சித்து ஸ்வரூபமாக இருக்கீங்க, தூயதாக இருக்கீங்க, வெப்பமாக இருக்கீங்க, ஷார்ப்பாக இருக்கீங்க, வெளிச்சமாக இருக்கீங்க. சொல்கிறது புரியுதா? யார் இது மாதிரி சொல்லுவா? எந்த தியானம் சொல்லி கொடுக்குறவங்க இது மாதிரி சொல்லுது? உபநிஷத் சொல்லுது. 2-3 மந்திரம் போர் அடிக்கிறோமான்னு அப்படியே எழுதிறீங்க. என்ன இது புரியாத சப்ஜெக்ட் தான் நான் சொல்கிறேன். இது நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் ஒன்று இருக்குன்னு. அது ஏன்னா மந்திரம் இருக்குது, வேறு யாரும் சொன்னால் நம்ம ஏற்றுக்க வேண்டாம். வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க, அப்படி நீங்கள் மந்திரம் வந்துடுச்சுப்பா. மந்திரத்தை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா மந்திரம் சொல்கிற கருத்தை மறுக்க முடியாது, மறுக்க முடியலையே. மறுக்க முடியுதா உங்களுக்கு? இவ்வளோ நாள் உட்காந்து கேட்குறீங்களே 4 வருஷமாக, மறுக்க முடியுதா? இல்லை இங்கே பொய் சொல்லுதே வேதம் அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்க மாட்டீங்களே. உங்களுக்கு சந்தேகம் வரலையா? இல்லை சந்தேகம் காட்டால் பிரச்சனை வருன்றீங்களா? வச்சு செய்வார், அதையே பிடிச்சிக்குவார். அதுக்கு ஒன்றும் குறைச்சல. இப்போ நீங்கள் என்னமோ நான் சொல்கிறது எல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரியும், நீ 7:30 மணிக்கு வந்த மாதிரியும், அது டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியும், இதில் வந்து மோட்சத்தில் முன்னாடி நிற்கிறீங்க. டிக்கெட்டை 21 சீட்டு உள்ள டிக்கெட்டை பணத்தை கட்டுறதே கிடையாது. எவனாவது கட்டி வச்சுருக்கான் பாருங்கள், அவன் சீட்டில் போய் உட்காந்துக்கிறது. அவன் 4 சீட்டு போட்டவன் கதி அதோ கதி. அவன் மடியில் வச்சுக்கணும் 2 குழந்தைங்களும். இவங்கெல்லாம் வந்து நல்லா மங்களம் பாடிட்டு இப்போ ஆடியோ போடுவார், அது வரை கேட்டு தொலைக்கணும் அப்படின்னு உக்காந்துக்கிறேன். காமெடி இருக்கா இல்லையா? யோக நிர்மல தாரேன்னு சுரே கத்தி போல அனல் வெப்பம் வர்ச்சசா வெளிச்சம். உங்களுடைய புத்தி அந்த அளவுக்கு பிரகாசிக்குமா, சைத்தன்யம் அந்த அளவுக்கு பிரகாசிக்குமா? ஏன் விரஜா நாடிக்குள்ளே போயிடுச்சு, அப்புறம் வர வந்துடுச்சு. பேரறிவு பேராற்றல். அடுத்தது என்னது? பெரிய வெற்றி சித்தி சிவபோகம் நடக்க போகுது. 19வது மந்திரம். மொத்தம் 25. நாளைக்கு பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பான், என்னடா ஒரே ட்ரையாக இருக்கே அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவான். அவன் கதி அதோ கதி தான். புரியுதில்ல? ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படி இந்த ஆடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுவான். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறது. கேடு கட்டவனுக்கெல்லாம் இந்த செய்தி போகக்கூடாதுன்ட்டு யார் சர்வஜ்ஞன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, யார் பேராற்றல் வேணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த உலகத்தில் லெஜெண்டரி ஒர்க்கை பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களோ, ஒரு நோபல் ஒர்க்கு பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் இது வரப்பிரசாதம். இந்த 2 பாயிண்ட் போதும், 2 மந்திரம் போதும் இந்த உபநிஷத்து. சர்வஜ்ஞ ஸ்தானம் வரம், பேராற்றல் ஸ்தானம் விரஜா நாடி. எதனால் என்ட்ரி ஆகுது? தாரணாவால் நமக்கு இந்த என்ட்ரி கிடைக்குது. அதுக்குள்ளே நம்ம நுழையிறோம். இப்போ ஒரு பாயிண்டில் இருக்குது, அங்கே போனால் போக மாட்டோம். இப்போ எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குப்பா, இந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம். ஒரு பாயிண்ட்டில் சிவபோகம் இருக்கிறது. நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? சீரியஸாக எடுத்துக்கிட்டோமா? என்ன அடிக்கடி ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருக்காரு சும்மா. ஒரு புள்ளியில் சிவபோகம் நடக்கிறது, ஒரு புள்ளியில் உலகை வெல்லும் பேராற்றல் பேரறிவு கிடைக்கிறது, ஒரு புள்ளியில் சர்வசித்தி கிடைக்கிறது, 3ம் சத்தில் இருக்கிறது. சித்து சத்தில் கரைய அத்வைத நிலை, அத்வைதமே அனுபூதி, அதுவே ஆத்ம நிவேதனம்னு எழுதியிருக்கோம். இது யாருக்கு புரியும்? வெஜிடேரியனுக்கு புரியும். அதுவே சொல்லியிருக்கா இல்லையா? யாருக்கு? அனுபூதியில் தான் அகண்டானந்த அனுபவம், சச்சிதானந்த ஸ்வரூபம், அத்வைத அனுபூதி ஏற்படும். அது இல்லாதவனுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் இந்த மந்திரத்தை சாதனமாக எடுத்துக்க முடியாது. நாளைக்கு மிச்சம் ஒரு 7 மந்திரத்தை பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.